அந்த 15 நிமிஷம் சாப்பிடுற சாப்பாடு தான் 24 மணி நேரத்துக்கு உடம்புக்கே சார்ஜின்னு சொல்லுவாங்க. சோறு கொடுக்கும் சொர்க்க பூமி இல்லையா ஐயா, அதனால சோறு வந்துக்கிட்டே. சரி, இன்னைக்கு பான்சர் போடலையாங்க? இன்னைக்கு இல்ல, இன்னைக்கு நார்மல் அன்னதானம் தான். அது மகேஸ்வர பூஜை கொஞ்சம் காசு எக்ஸ்ட்ரா ஆகும் இல்லையா, அது கொடுத்தாதான் நம்ம. அதாவது பைசாவும் தேவை இருக்குல்ல ஐயா. சாமியார்னா சும்மா நிறைய பேர் சொல்லுவாங்க, சாமியார்னா பணம். பிணமாகும் வரை மனிதனுக்கு பணமும் தேவை, உணவும் தேவை. பின்னும் தேவைப்படுது. அது எடுக்க அதை எடுத்து போடாதுக்கு அப்புறமும் பணம் தேவைப்படுது. இல்லம்மா, பிணமான பின் அவன் பையில கோடி இருந்தாலும் அவனால எடுக்க முடியாது. அவன் பைக்குள்ள பணம் இருந்தா கூட அவனால எடுக்க முடியாது. ஏன்னா அந்த பணத்தை எடுத்து அவனை புதைக்கிறதுக்கு செலவு பண்ணுவாங்க. அது இல்லாட்டா கூட என்ன, நாய் செத்து கிடந்தா கூட தூர பார்த்து போயிடுவான். மனுஷன் செத்து கிடந்தா புதைச்சே தீருவான். அது முனிசிபாலிட்டி கவர்மெண்ட் இருக்கு, 5000 ரூபா கொடுக்கான் அது புதைக்கிறதுக்கு. மனுஷன் பணத்தை மட்டும் புதைச்சிருவான். எல்லாம் உரம்தான், எது புதைச்சாலும் உரம்தான். அந்த மண்ணுக்கு மனுஷன் செத்தானே எறும்பு எது செத்தாலும் உரம் உரம். அது மாதிரி அண்ணாமலையாரு எங்களுக்கு எதுக்கு சோறு கொடுக்காருங்க, இங்க உரம் கொடுக்குறதுக்கு. திருவண்ணாமலையில நல்லா தின்னுட்டு உடம்ப வளர்த்துட்டு ஒரு நாளைக்கு செத்த பிற மண்ணில் போட்டு புதைச்ச உடனே உரம் கொடுக்கறதுக்கும் சும்மா. இன்னைக்கு ஆடு மாடுகளுக்கு இறைக்க வேண்டிய வயல்ல எவ்வளவு விவசாயம் பண்றாங்க தெரியுமா? எவ்வளவு நாத்து வெளியில இறையில விவசாய நிலத்துல அந்த உயிரை காக்க இவங்க விதைக்கிறாங்க நாத்து. அது மாதிரி மனுஷனுக்கு இறை கொடுத்துட்டு இருக்காரு. சோறு கொடுக்கும் சொர்க்க பூமி திரு அண்ணாமலை. சோறு இல்லை என்றால் இங்கே இருக்க மாட்டார்கள் யாரும். சோறு இல்ல இருக்கட்டும் பார்ப்போம். இப்ப நானா தாக்கு பிடிச்சுக்கிடுவேன், ஒரு நேரம் சோறு எங்கேயாவது வாங்கி அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போயிருவேன். ஆனா அவங்களால இல்ல, நிறைய பேர் இருக்காங்க சாமி அந்த ஒரு நேரம் சாப்பிடுறவங்க இருக்காங்க ஐயா. எவ்வளவு பேர் இருக்காங்க. உங்களை மாதிரி முன்னாடி குறைய சொல்லுங்க, நிறைவ எனக்குள் நிறையும் வரும் குறையும் வரும் எல்லாம் வரும். எல்லாம் பேசுவேன் நான், எல்லாமே. இன்னைக்கு இங்க சாதுக்களுக்கு அப்புறம் சாப்பாடு போட்டு இருக்கிறதுக்கு அண்ணாமலையார் போடுதானா அல்லது அரசியல்வாதி போடுதாம்னா, அண்ணாமலையார் போட்டுக்கிட்டு இருக்காரு. அரசியல்வாதி எவனும் போடலைன்னு சொல்லுவார். காசு கொடுத்ததுல இருந்து இங்க இருக்கிற சாது சன்னியாசிகளையும் மனம் குளிர வைத்து கொண்டு இருக்கிறார். உணவு கொடுத்து கையில செலவுக்கு பணம் கொடுத்து யார் கொடுப்பாங்க? எந்த கோயில்ல உண்டு இது? அதுதான் கருமத்தை விதைத்து கருமத்தை போக்கி ஞானம் பெறும் பூமி இந்த திருவண்ணாமலை. கருமத்தை விதைத்து கருமத்தை போக்கி ஞானத்தை பெறக்கூடிய பரிகாரம் செய்யற பூமியே கிடையாது. ரொம்ப சந்தோஷம். ஏன்னா நீங்க காலையிலே உணவு கொண்டு வந்ததுனால ஒரு சில இது பேச வைக்காரு. வேற என்னையா வயிற்றுக்கு சோறு. அதான் நிறைய பேர் சொல்ல, சோறு இல்லாமல் இருந்து வார், நீ சாப்பிடாமே இருந்து வார், உன் ஆத்மா உன் உயிர் எங்கே இருப்பது என்பதையும் அறிவாய், அந்த இறைவனையும் அறிவாய். சொத்துக்குள்ள இருக்கியா மேட்ரு. அதனால நீங்க சோறு போடுறதுனால உயிர் தான். ரொம்ப சந்தோஷம் ஐயா. சரிங்க, முடிச்சு இறைவன் நல்லதை செய் நலம் உண்டு, உண்மையை பேசுவீர், உழைப்பை நேசி வாழ்க்கையில் வெற்றி உண்டு, செய்யும் தொழில் எத்தொழில அத்தொழில் உனக்கு தெய்வம், அதில் உன் திறமையை காட்டு. எதை காட்ட சொல்றாரு? திறமையை காட்ட சொல்றாரு. இங்க நிறைய பேருக்கு திறமை ஏமாத்துறதுலதான் இருக்கு. அதுவே நல்ல உணவு கொடுப்பதில் ஒரு சிலரில் நீயும் ஒருவன். நன்றி நன்றி ஐயா. நிச்சயம் எல்லாருமே நல்லா. நானும் சாப்பிட்டுருக்க முடியாது, சாப்பிடுங்க. அப்படிதான்மா கொடுக்கணும். ஏன்னா உயிர் தானே. நல்ல முறையில் அந்த உணவு நல்லா இருக்கணும், அருமையா இருக்கணும். சரிம்மா. மாதாஜி, ஜெய் மாதாஜி. காட் பிளஸ். ஓகே. எங்க கேரளா சாமி? கேரளா சாமி தட்டி எடுத்துட்டு ஐயா. ஐயா, இன்னைக்கு பாலு முனியம்மா அவங்க திருமண நாள். அதே மாதிரி அவங்க பையனுடைய வெட்டிங் டே வருது. 3 கோவினேஷ் நர்மதா
அவங்களுடைய வெட்டிங் அடுத்த மாதம் இருக்குது. இது ரெண்டுத்தையும் சேர்த்து தான் இன்றைக்கி ஸ்பான்சர் கொடுக்குறாங்க. அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்குவோம். அப்பெல்லாம் அந்தாண்ட எடுத்து வச்சுங்களா, கொடுங்களா. முன்னாடி போயிட்டு அப்பெல்லாம் வாங்கிக்குவாங்க. சரி சரி சரி. முன்னாடி போயிட்டு அப்பெல்லாம். சரி சரி. ஐயா ஒரு நிமிஷம் இருங்க, இந்த சாப்பாடு கொடுத்துட்டு போயிடுறேன். சாமி ஒரே நிமிஷம் இருக்கு. முன்னாடி இந்த ஓரமா வந்து பாத்திரம் தான் எடுத்துருவா. தாத்தா பாத்திரம் இருக்கா? முன்னாடி போயிட்டு அப்பளம் வாங்கிக்கோங்க ஐயா. வாங்க முன்னாடி ஐயா கொடுக்குறாரு பாருங்க. சாப்பாடு வாங்கினவங்க இந்த பக்கம் வாங்க. போங்க நீங்க வாங்கி போயிட்டு அண்ணாண்ட முன்னாடி போயிட்டு அப்பளம் வாங்கிக்கோங்க. சீக்கிரம் முன்ன வாங்க ஐயா. ஐயா சீக்கிரம் வாங்க. சாம்பார். ஆமா ஆமா சாமி. நாளைக்கு ஒரு அண்ணாபிஷேகம். சாப்பிட்டியாப்பா? ஐயா வெஜிடபிள் பிரியாணி வேணும்னா சொல்லுங்க, கொடுத்துடலாம். அதுதான் வேணான்றீங்களே, எல்லாம் ஒயிட் சார் தான் ஓணுன்றீங்க. அதனால தான் நம்ம இது பண்ணிடுது. பிரியாணி ஓணுமா சாமி? ஓணுன்னா சொல்லுங்க, கொடுத்துடலாம். காய்கறி போடாம எப்படி சாமி பிரியாணி செய்யுது? அதுக்கு பேர் தக்காளி சாதம். காய்கறி போட்டாதான் வெஜிடபிள் பிரியாணி. சாமி இன்னைக்கு பாலு முனியம்மா அவங்களுடைய திருமண நாள். அவங்க மகனுக்கு வந்து கோவினேஷ் நர்மதா அவங்களுக்கு வந்து ஜனவரியில திருமணம். ஸோ ரெண்டுத்துக்கும் சேர்த்து தான் இன்னைக்கு உணவு கொடுக்குறாங்க. அந்த குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க.
முன்னாடி போயிட்டு அப்பளம் வாங்கி சிவாய் வாமாட்டீங்க 11 மணிக்கு உங்களை எதிர்பார்க்கறது 11:30 வரை எதிர்பார்த்து அப்புறம் தான் வேற ஏதாவது ட்ரை பண்றது. சமையல்காரு சாயந்தரமே வந்து சமைச்சா ஏன் நேரத்தை சமைச்சா சொல்லிடுறேன் தானே. அதான் சொன்னேன், சாயந்தரமே சமைச்சாச்சு. சமைக்கிறவங்க காய் காய் ஒரு ஃபங்க்ஷனுக்கு போறாங்க, சீக்கிரம் சமைச்சிட்டாங்க, அதனால ஒரு 1/2 மணி நேரம் முன்னாடியே வந்துட்டேன். அப்புறம் 1/2 hour விட்டாலும் சூடு ஆறிடும். நம்ம கான்செப்ட் சூடா கொடுக்கணும்ல. சாமியார் வந்து அதே எதிர்பார்க்கறது 11 ஃபங்க்ஷன் நடக்கும்போது அப்புறம் கணக்குல இருந்து எடுத்துறது. இல்ல இதுல 11 மேல ஆயிடுச்சுனாலே இல்ல. போதுமா? சாம்பார் இல்லையா? சாம்பார் வந்து வாங்கிக்கிறப்பா அப்படியே மோர் வாங்கிட்டு சாமி எங்க ஆளக்கணும் வீட்டுக்கு போனீங்களா? வெளியே போயிட்டேங்க. 3 பக்கம் சுற்றி எடுத்துட்டு வந்துட்டேன். என்ன சாமி? திண்டுக்கல், பொள்ளாச்சி, கோயம்புத்தூர் அப்படியே போய் சுத்திட்டு வரீங்களா? மோர் மோர் அப்பளம் வைக்கும். கொஞ்சம் சாம்பார் கொஞ்சம் மோர். நீங்க என்ன பண்றீங்க? இங்க இருக்கீங்க? வெளியே பண்ணு கொஞ்சம் ஊத்துன சாப்பிடுங்க, சாப்பிட்டு வந்து வேணும் வாங்கி அது போறேன். உட்காந்து சாப்பிடுங்க. வாங்க வாங்க சாமி. வணக்கம்லாம் வைக்காதீங்க, ஓம் நம சிவாயன்னு சொல்லுங்க. யார் போமா போதுமா? வாங்க ஐயா. எங்க நம்ம நக்கீரரு? இப்பதான் உள்ள இருந்து வெளியே வர்றாரு. அகத்தியர் அவரு இல்ல, அவரு குற்றங்களை கண்டுபிடிக்கிறதால நக்கீரர்னு வச்சு போயிட்டு வச்சுட்டு வாங்க, பொறுமையா வாங்க. அது மேல வச்சு வாங்குங்க, அப்பதான் சூடு இல்லாம இருக்கும். என்ன வேணும்? சாம்பாரா? அப்பளம் வாங்கிக்கலாம்.
தேடிட்டு இருக்கேண்ணா சுத்தி எங்க நக்கீரை இருக்கானா அப்புறமா வண்டி வரவே இல்லைன்றவ உள்ள தூங்கிட்டு உன்னை விட்டு போயிட்டேன்னா நேற்று நீங்க வரவே இல்லைன்றீங்க. சாப்பாடு வேக்காடு கரெக்டா இருக்கான்னு செக் பண்ணு. அன்னைக்கு கொஞ்சம் கம்மியா இருக்குன்னு சொன்னீங்க. கடவாப்புலாம் காலியா? போதுமா? பொறுமையா சாமியா இருந்தது ஐயா. வந்து தரேன் வரேன் நானே வந்து தரேன். ஐயா இன்னைக்கு பாலு முனியம்மான்றவங்களுடைய திருமண நாள். அவங்க குடும்பம் தான் இன்னைக்கு உணவு கொடுக்குறாங்க. உணவு கொடுக்குற குடும்பம் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்பளம் முன்னாடி வாங்கிக்கோங்க. போதும் அப்பளம் முன்னாடி அப்பளம் வாங்கிக்கோங்க. முன்னாடி அது ஐயா கொடுக்குறாரு. போ சார் ஐயோ அந்த மாதிரிலாம் கிடையாது. முன்னாடி அப்பளம் வாங்கிக்கோங்க. திட்டுவாங்க ஐயா சிந்தம்ல. ஐயா அப்பளம் வாங்கிக்கோங்க. சரிங்க ஐயா. அங்க அந்த கொஞ்சம் அங்க இப்படி வந்துருங்க. పక్కన ఆపు వీళ్ళే కదా మీరు అక్కడ వచ్చి చూసుకోలేదు దగ్గరే కదా. అదే నేను వీళ్ళందరూ ఉన్నారు ఇక్కడ ఆగుతుంది బండి అనుకున్నాను. నేను అక్కడికే వద్దు అంతే ఒక కొడుకు ఇక్కడ జనం ఉన్నారు కదా ஆகுது అనుకున్నాను. லாகின் చేస్తున్నారు. புரியல நீங்க என்ன சொல்றீங்க? என்ன சொல்றாரு? அங்கங்க நிக்க முடியாது எங்களால. எல்லாம் ஒண்ணா இருந்தா இல்ல இங்க பக்கத்துலன்றதால 10 அடி தானே சாமி, அதனால வந்துருங்க. தூரமா இருந்தா பரவாயில்ல. ఏమన్నా వదిలేసి వెళ్తే వాళ్ళు ఏమన్నా అంటారు. அடுத்த வர வாங்கி சாப்பிடுங்க. அப்புறம் கூட சாப்பிட்டுக்கலாம். நல்லா சாப்பிடணும் சாப்பிடுங்க. வேலை வாங்க. நமஸ்கார். இன்னும் கொஞ்சம் சாப்பிடுங்க.
அப்பளம் வாங்கிக்கோங்க முன்னாடி. நமசிவாய். நமசிவாய். தேங்க்யூ. ஒரு ஆளுக்குள்ள நீங்க அப்படிதான் சாமி நம்ம கொடுக்குறோம். சிலர்லாம் எழுந்து வர முடியாதவங்க இருக்காங்க, அவங்களுக்குலாம் இண்டிவிஜுவலா கொடுத்துதான் ஆகணும், வேற வழியே இல்லை. இல்லைன்னா அவங்கள மிஸ்ஸிங் தான் பண்ணி ஆகணும் பாவம். முடிஞ்சவங்க ஒரு 100 அடி டிஸ்டன்ஸ் தான் சாமி பாக்குறீங்களா, ஒரு 100 அடி 150 அடி டிஸ்டன்ஸ் தான். அது ஒரு 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 நிமிஷம் தான் நடந்து வர ஆகும் மேக்சிமம். அதையும் அது பண்ணணும் அவங்க. அப்பளம் முன்னாடி வரும். சிவாய. அப்பளம் முன்னாடி வந்து வாங்க ஐயா. மற்றவங்களாம் சாப்பிட்டாங்களா? 2 பேர் இருக்காங்களா, அவங்க சாப்பிட்டாங்களா? சரி சரி சரி. அப்பளம் முன்னாடி வாங்கிக்கோ. யாரு பிளேட் எடுத்து ஐயா? இன்னைக்கு பாலு முனியம்மான்றவங்களுடைய திருமண நாள். அவங்க மகன் கோவினேஷ் நர்மதா அவங்க திருமணம் ஜனவரியில் நடக்குது. அவங்க குடும்பம் எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. எல்லாரும் நல்லா இருக்கணும். நம சிவாய. நம சிவாய. அப்பளம் வாங்கிக்கோ. வாங்க ஐயா.
ஐயா இன்னைக்கு பாலு முனியம் அவங்களுடைய திருமண நாள். அவங்க மகன் கோவினேஷ் நர்மதா அவங்களுக்கு ஜனவரியில் திருமணம் நடக்குது. அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்னு சொல்லி பிரார்த்தனை பண்ணிக்கோங்க. அப்பளம் முன்னாடி வாங்கிக்கோங்க. ரசம் இல்லை சார், மோர் வேணுமா சாம்பார் வேணுமா? சாப்பிடுங்க, வயிறார சாப்பிடுங்க சார். சாப்பிட்றது ஒரு வேளை உணவு. ஈவினிங்ல சாப்பிட்றீங்களா? எப்படி 12 ஹவர்ஸுக்கு ஒன்றா ஒரு வேலைன்னு ஆயிடுது இல்லை? 12 மணி நேரம் தாங்க நல்லா சாப்பிட்றது. மெரினா பீச்சுக்கே போலாம். ஐயா இன்னைக்கு பாலு முனியம்மான்றவங்களுடைய திருமண நாள். அவங்க மகன் கோவினேஷ் நர்மதா அவங்களுக்கு வந்து ஜனவரியில் திருமணம். அவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும் சொல்லி நல்லா இருக்கு. சாப்பாடு பாத்திரம் எடுத்துட்டோம். சாம்பார் அதில் வாங்கிக்கிறீங்களா? சாம்பார் இருக்கு சார். இல்ல நான் 3 இட்லி சாப்பிட்டேன். சாப்பாடு சாப்பிடலையா? நீ மாதிரி வீட்டுல காரவரமா வைக்கிறாங்க. நான் சாம்பார்லாம் என்ன பண்றாரு? யாரு சோகலாம் இல்லை, அப்படிலாம் ஒன்றும் இல்லை தாத்தா. நல்லா தான் இருக்கு. நமக்கு என்ன சோகம் இருக்கு? நீங்களா இருக்கும்போது எனக்கு என்ன இருக்கு? அதெல்லாம் ஒன்றும் அப்படிலாம் இல்லை. அப்புறம் ஒன்றும் இல்லை. காலையிலேருந்து அப்படியே ஒர்க் இல்லையா? ஏதாவது ஒரு வேலைகள் வாழ்க்கையில இருந்துட்டு தானே இருக்கு. துன்பம்லாம் இல்லை தாத்தா, இருந்துச்சுன்னா சொல்றேன். அண்ணாமலையார் அப்படிலாம் வைக்கல. சரி காத்துக்கிறேன். அடுத்து போய் கொடுத்துட்டு வரேன். என்ன சாமி, சாப்பாடு சாப்பிட்டீங்களா? சரி சாமி.
வணக்கம் வணக்கம் சாமி. நல்லா இருக்கு சாமி. அப்புறம் எப்படி இருக்கீங்க? இருங்க இறங்கிக்கிறேன். நீங்க சிவனடியார், நீங்க நின்றுட்டு இருக்கீங்க, நான் உட்காந்துட்டு இருக்கேன். வணக்கம் வணக்கம் சாமி. அப்புறம் என்ன சாமி, நீங்க ஏதாவது சொல்லணும். ஏதாவது ஒரு நல்ல வார்த்தை சொல்லுங்க. உலகம் நல்லா இருக்கணும்னு சொல்லுங்க. எல்லாரும் அண்ணாமலை இருக்குமே, எல்லாரும் நல்லா இருப்பாங்க. அது ஏன் இப்படி அட்டை வச்சுட்டு வரீங்க? அட்டையா? அதான் லைட் வெளிச்சம் படம். ஓ, லைட் வெளிச்சம் போட்டா பேசு. இல்லை வேற ஏதாவது? சீக்கிரமா வந்து தெரியுமா? இன்னைக்கு ஒரு 1/2 hour முன்னாடி வந்துட்டேன். 11 மணிக்கு வருவாங்க. 10:30க்கு வந்துட்டேன். ஐயர் சாமிக்கு கேட்கறத கொடுங்க, இல்லைன்னா அப்புறம் குறையா சொல்லுவாரு. எனக்கு ஒரே கலண்டி மட்டும் இருங்க சாமி, பிளேட் இருக்கான்னு பாக்குறேன். யூஸ் பண்ற பிளேட் ஒண்ணு கூட காணா சாமி. மோர் கிளாஸ் வேணா இருக்கு, மோர் வேணா குடிக்கிறீங்களா? பிளேட் இல்ல, ஒரு பிளேட் கூட ஒண்ணு கூட இல்லை சாமி. பாருங்களேன். கப்போன்னு விடுங்க சாமி. நல்லா சாப்பிடுவாங்க. உங்களுக்கு ஒரு பிளேட் கொடுக்குறோம், வச்சுக்கோங்க. சில்வர் பிளேட் ஒன்று கொடுக்குறோம். பார்த்து குடிச்சிட்டு வேணாலும் வாங்கிக்கோங்க சாமி. அண்ணே அண்ணே சொல்லு சாமி. என்ன கோயில் நடந்துட்டு இருக்கு? அப்படியா? ஆமா, நைட்டு சாதுஸ் ஐயா, ஒன்லி ஃபார் சாதுஸ். போலாம் ஐயா. அடுத்து இருங்க இருங்க. இல்ல அவங்க 4 வேளை சாப்பிடுங்க தெரியுமா? அவங்க ஒரு நாள் சாப்பிடுங்க. இல்லைங்க ஐயா. ஐயா என்ன பாத்திரம் இருக்கோ எல்லாத்தையும் வாங்கிக்கோங்க, வாங்க. போதும் போதும் போதும். சாம்பார் சிவம். இந்த பக்கம் வந்துருங்க ஐயா. அதனாலதான் நம்ம கோட்டுக்கு உள்ள வந்துடுறது. நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க, மலை மேலதான் கவனம் இருக்கும் அவங்களுக்கு. சாமியை பார்த்துட்டே போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஆமா ஆமா, சாமி கும்பிட்ற அந்த ஒரு கான்செப்ட்ல இருப்பாங்க. வாங்க வாங்க சாமி, வெயிட் பண்றேன், வாங்க. அது என்ன காய் சாமி? அது வில்வக்காயா? வில்வக்காய் போறதால எதனா நல்லது இருக்குங்களா? என்ன நல்லது? சூடு எதுவுமே வரும், ஸ்வீட் ஆகாது. ஓ, நார்மலா
இல்லை தெரியாம தான் கேட்குறேன், தப்பா எடுத்துக்காதீங்க. ஏன்னா தெரிஞ்சுக்கணும்ல. நம்ம வீட்டுல வச்சு உடைஞ்சிருப்பான். சாம்பார் தான் சாமி, சாம்பார் மோர். சாம்பார் சாம்பார் கொடுத்து வீடியோ தான் என்ன தோணுதோ பண்ணு. செல்லு கூட வீடியோ தான் சொல்லுவாங்க. அம்மாவுக்கு அனுப்பணும். செஞ்சிடலாங்க ஐயா. இந்த வீடியோ அனுப்புறேன். அது என்ன பண்ண நீங்க மாஸ்க் ரிமூவ் பண்ணுங்க. இல்லை இல்லை அவங்களுக்கு தெரியும். ஏன் மாஸ்க் போட்டுக்கிறீங்க? ஏதாவது காரணம் இருக்கா? அவருக்கு தெரிஞ்சதான்பா செய்வாரு, கிண்டல் பண்ணாதப்பா. சாப்பாடு வாங்கி பாத்திரம் எடுத்துங்க. எங்க சாமி, சாமி வரலையா? அவர் கோயம்புத்தூர் சாமி 2 நாளா வரலையா? ஏதோ உடம்பு சரியில்லையா?
எல்லாம் சிறப்பாக இருந்து எல்லாரும் மக்கள் பிளாஸ்டிக் கவர் இருந்தா பாரு கவர்ல கிடையாது. எவ்வளவு கேக்குறாங்கன்னு பார்த்து தேவையான அளவு கொடுத்துருங்க ஐயா. பாத்திரம் கொண்டு வாங்க போனா பாத்திரம் கொண்டு வாங்க. இந்த வீடியோ இல்லாம ஒரு பழைய அம்மா வேணுன்றது வாங்கிக்கோங்கம்மா. எங்க இன்னொருத்தர் சார் சாமியார்களுக்கு தான் ஐயா, சாமியார்களுக்கு மட்டும்தான் வரும்போது தரேன். பாட்டி உட்காந்துட்டு இருக்கு, கொடுத்துட்டு வந்துருங்க. பாத்திரம் வாங்கிட்டு வந்து சாதம் தனியா சாம்பார் தனியா கொடுத்துட்டு வந்துருங்க. அது ஃபுல்லாக சாதம் போட்டு கொடுத்துருங்க, அது ஃபுல்லாக சாம்பார் போடுங்க. இந்த பாட்டியும் ஒரே வேலை தான் சாப்பிடுவோம். எதிர்பார்த்துருந்தாங்க, சொல்லுவாங்க மழை வருது, நான் வந்து வர முடியல. அவங்களுக்கும் வயசு கொஞ்சம் அதிகமாயிடுச்சுங்க. இந்த ஓட்டி மட்டும் ஓடிட்டு கேட்டாங்கன்னு சொல்லி நான் வீடியோ எடுத்துங்கிறேன்னு சொல்லிட்டு ஓடிட்டு மட்டும் நம்பர்
சொன்னேன் நைட்மே காக்காங்க உங்க ஆசீர்வாதம் வேணும். சென்னையில இருந்து வந்திருக்காங்க பாட்டி. அதை உங்களையும் பார்த்துட்டு நம்ம கூட அன்னதானமே கொடுத்துட்டு வராங்க கூட. அப்படியே போயிட்டு வரோம் பாட்டி. மழையா இருக்குமே நீங்க வர மாட்டீங்கன்னா வந்து ஊருக்கு போறது அங்க வந்து எங்க ஓப்பன்ல உட்காருவீங்க நீங்க. சரி சரி சாப்பிடுங்க, சூடாதான் இருக்கு சாப்பிடுங்க. மூடி இருக்கு வேற என்ன இல்லை நாங்கள் பாட்டிக்கு போயிட்டு கொடுத்துட்டு வந்தோம். உங்களுக்கு திரும்பி பார்த்தா ஆளக்கானா போயிட்டு பாட்டிக்கு கொடுத்துட்டு வந்தோம். சரி சரி மோர் வேணுமா? என்ன வர ஐயா பாத்திரம் இல்லாம பிளேட் எத்தனா No. I'm here. I just walk here and there. And you are very often busy, so I don't want to disturb you. I'm not busy. Yes. Huh? I don't think it's I haven't left Arunachalam. So, and I don't know if I ever will leave. Huh? Yes. Arunachalam. That's all I need to know. I'm not hungry. God is feeding me. Arunachalam is giving me. But of course, this is also by the grace of Lord Shiva. Everything. We are Lord Shiva's voice. We are Lord Shiva's hands. The money we possess is His. He's telling us what to do. How much you are?